திருப்பதி கொடை ஊர்வலம். திருப்பதி கொடை இது ஒரு 3 நிலைகளா இந்த கொடை வந்து தாண்டி போகும். அதாவது பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு வழியா போய் காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் வைப்பாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ICF, அம்பத்தூர், ஆவடி அப்படிங்கிறலாம் தாண்டி வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு போகும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வீரராகவ பெருமாள் கோயிலேருந்து நேராக திருப்பதி போகும். இப்படி ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பூக்கடையாக இருக்கட்டும், அந்த NSC போஸ் ரோடு வழியாக வால்டாக்ஸ் சாலை வழியாக இந்த இது வந்து யானை கவுனிங்கிற இடத்த தாண்டும். வால்டாக்ஸ் ரோடு ஒரு காலத்தில் சென்னைக்குள்ளே எந்த பொருள் உள்ளே வந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி அதற்கு முக்கியமான நுழைவாயிலாக இருந்தது எது அப்படின்னா வால்டாக்ஸ் ரோடு. இந்த ரோடு வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலைக்கு பேர் தான் வால்டாக்ஸ் ரோடுன்னு பேர். அங்கே வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் சுங்க வரி வசூலிச்சிருக்காங்க. அதனால தான் இது வால்டாக்ஸ் ரோடு அப்படிங்கிற பேரே இதுக்கு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த கொடை அந்த இடத்த தாண்டிடுச்சா அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு பிரதானமான கேள்வியாக அது வந்து இருக்கு.